மார்க் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 35வது வசனத்து வரைக்கும் நாம் வாசிக்க நாம் கேட்போம். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஒருவன் தன்னுடைய சீஷனாக வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வருவான் என்று சொல்லி வேதத்தில் நாம பார்க்கிறோம். Luke chapter 14:26 and 27. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இந்த வசனம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். And whoever does not carry their cross and follow cannot be my disciple. தன்னுடைய சிலுவையை சுமர்ந்து என்னை பின்தொடர்ந்து வராதவன் என்னுடைய சீஷனாய் இருக்க முடியாது என்று சொல்லி இங்க பாருங்க இயேசு சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். கடந்த வாரத்தின் சிலுவையின் வல்லமை குறித்து நாம பார்த்தோம். ஒரு சிலுவையின் வல்லமையில நாம எப்படி பலன் அடைய முடியும்னு சொல்லி, அதே சிலுவை நாம சுமந்து செல்லணும்னு சொல்லி இந்த இடத்துல கர்த்தருடைய வேதத்தில் நாம பார்க்கிறோம். அந்த சிலுவை என்று சொன்னால் என்ன? அதாவது கர்த்தர் நம்மளுடைய பாரங்களை, நம்மளுடைய வேதனைகளை, நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து துரைத்தனங்களை, அதிகாரங்களையும் எல்லாம் அவர் முறியடித்து விட்டிருக்கிறார். But what is God talking here about carrying your cross and following him? ஒரு நல்ல சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம் சிலுவையை சுமந்து அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சிலுவை என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்களா இருக்கலாம். அது நிறைய டைமென்ஷன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஆவியானவர் என்னோடு கூட பேசினதான ஒரு 4 விதத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். தன் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்றால் அவருடைய சீஷர்களாக நாம மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப அவர்களுடைய சீஷர்களாய் நாம் இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு குணாதிசயங்கள் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு கேள்விக்குறியோடு நான் என்னுடைய செய்தியை தொடங்க விரும்புகிறேன். We are called the disciples of God, disciples of Jesus. So as a disciple, what characteristics we have in following him? லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் விதமாக சொல்லுகிறது. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்னதான ஒரு வார்த்தை. Jesus said, Father, forgive them, for they do not know what they do. பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி நான் முதலாவது பாயிண்டாக மன்னிப்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். The call to forgive. மன்னிக்க கூடியதான தன்மை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசு பாருங்க, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் மேல நிந்தையை தூக்கி போட்டாங்க, அசிங்கத்தை தூக்கி போட்டாங்க. பக்கத்துல ஒரு பாவி, இந்த பக்கம் ஒரு பாவி தொங்கிட்டு இருக்கான், இந்த பக்கம் ஒரு பாவி தொங்கிட்டு இருக்காப்ல. எந்த பாவமே செய்யாத ஒருவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்து சொல்லுகிறதான ஒரு காரியம், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. வேதத்துல பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கிறது. நாம் மன்னிக்க கூடியதான ஒரு தன்மை உடையவர்களாய் இருக்கணும். கர்த்தரை பின்பற்றி நடக்கிறவர்களாய் நாம் இருப்போமே என்று சொன்னால், வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சீஷராக நாம மாற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம மன்னிக்கும் தன்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அது ரொம்ப கஷ்டங்க. இட் இஸ் a very 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 hard thing to do.
ஸ்தேவான் வந்துட்டு இதை புரிந்து கொண்டவனா இருந்த. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரம் 59 60வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அழகாக அங்க சொல்லி இருக்கிறது. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமந்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். பாருங்க, ஸ்தேவான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு கர்த்தருடைய சிலுவையின் வல்லமையை ஸ்தேவான் அறிந்தவனாய் இருந்தான். சிலுவையிலே கர்த்தர் நமக்காக செய்தனான காரியத்தை அவன் அறிந்தவனாய் இருக்கும் பொழுது, ஜனங்கள் அவனுக்கு எதிராக காரியத்தை செய்யும் பொழுது அவனுடைய சிந்தை கர்த்தருடைய சிந்தையாய் இருந்தது, இயேசுவின் சிந்தையாய் இருந்தது. அவன் நிந்தை அவர்கள் மேலே போடும் பொழுது அவன் சொல்லுகிறதான வார்த்தையை பாருங்க, இவர்களை மன்னிங்க, இந்த பாவத்தை இவர்கள் மேல போடாதீங்கன்னு சொல்லி. ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளாதது ஏன் என்று சொன்னால், இங்க பாருங்க, ஆங்கிலத்தில் ஒருவர் ரொம்ப அழகாக இந்த ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறார். In many ways, forgiveness is denying yourself the anger and desire to revenge. அப்போ என்ன சொல்லுது பாருங்க, மன்னிப்பு என்று சொன்னால் தன்னைத்தானே மறுத்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்தாமல் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை இல்லாமல் இருக்கிறது தான் மன்னிப்பு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Your freedom depends on the capacity to the level of what you can forgive. அது எவ்வளவு டீப்பா நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை எப்போ உண்டாகும் சொன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மன்னிக்க கூடியதான ஒரு கெப்பாசிட்டி இருக்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மன்னிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விடுதலையாக்கப்படுறோம். ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு பிரச்சனை உண்டாகும் போது, ஒரு போராட்டம் உண்டாகும் போது அதை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். we speak about problems, we speak about the troubles in life. You become weary, you become weak. It only affects your life. உங்களுடைய வாழ்க்கையை அது சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனா எப்போ அந்த சூழ்நிலையை கர்த்தர் என்னுடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்தார், என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்து விட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த மனப்பான்மையோடு மற்றவர்களை நாம் மன்னிக்க ஆரம்பிப்போமோ, நாம விடுதலை அடைவோம். ஆமென். அநேக நேரங்களிலே நாம் we hold quite a lot of grudge, quite a lot of things against lot of people. எத்தனை பேர் மன்னிக்கிறதான ஒரு மனப்பான்மை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நம் மன்னிக்க கூடியதாக நம்ம இல்லாம இருப்போமே என்று சொன்னால், if we are not people who forgive, we cannot be the disciple of God. சிலுவை என்று சொன்னால் என்ன? அநேகருக்கு வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஒரு சிலுவைகளாலே நாம நிரப்பப்பட்டிருக்கிறோம். The cross can be anything in your life. If you need to be a disciple who follow God, who wants to walk with God, Jesus says, follow me. When we follow him, our only goal is to look to the cross and follow. அதற்கான பலனை கர்த்தர் கொடுத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம எழுந்து நடக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்த்து நடக்கும் பொழுது அவர் நம்மளை பலப்படுத்துகிறதான தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையில மன்னிப்பு கிடைக்காதவர்களாகவோ இல்ல மன்னிப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த நாளிலே நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல சீஷனாக வேண்டும் என்று சொன்னால் மன்னிக்க கூடியதான ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னிக்க கூடியதான ஒரு மனப்பான்மை எனக்கு இருக்கணும்னு சொல்லி. ஒரு இருளை நீக்கணும்னு சொன்னா வெளிச்சம், சுவிட்ச் இந்த ரூம்ல வந்துட்டு லைட் போட்டா தான் வெளிச்சம் உண்டாகும். So light has to be there, light has to prevail to take out the darkness. ஒரு இருளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாகணும். ஒரு ஹேட்ரேட் அங்க மாற்ற வேண்டும்னா ஒரு ஹேட்டை வச்சு நம்ம ஹேட்ரேட மாற்ற முடியாது. பகையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பகைக்கு ஆப்போசிட் என்னது? அன்பு. அன்பு கொடுக்கும் பொழுதுதான் பகை மாறும். அப்போ கர்த்தருக்கு ஒரு நல்ல ஒரு சீஷராக நாம மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை பின்தொடர்ந்து போகிறதான நாம் அவருடைய குணாதிசயங்கள் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு சிலுவையிலே சாவும் தருவாயிலே அவர்கள் மேலே போட்ட எல்லா நிந்தையின் மத்தியிலும் அவர் சொல்லுகிறதான வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும். முதலாவதாக மன்னிக்கிறதான ஒரு மனப்பான்மை உடையவர்களாக இருக்கணும் நம்ம சிலுவையை சுமந்து செல்லும் பொழுது. இரண்டாவதாக அன்பின் மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கணும். The calling of love. John chapter 15 verse 12 and 13.
நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பாருங்க, நம்ம இயேசுடைய அன்பு பாருங்க, தன் ஜீவனையே கொடுக்கக்கூடியதான ஒரு அன்பு. அப்புறம் அவருடைய சீஷர்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆனா நம்முடைய உலகத்தின் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கும் நம்ம கோவிச்சுக்கிறோம். சின்ன சின்ன ஒரு சிறுசல் வரும் பொழுது நம்ம கோவிச்சுக்கிறோம். ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களா இருங்கள் என்று சொல்லி. 1 யோவான் 3:16 விதமாக சொல்லுகிறது. படிங்க சிஸ்டர். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சொல்லுண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? பாருங்க, 1 யோவான்ல தன்னுடைய ஜீவனையே தரக்கூடியதான அன்பு. நம்ம அன்பு எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்காக நம்ம முழுமையாய் கொடுக்கக்கூடியதான ஒரு அன்பாய் இருக்கணும். Because he loved you so much, he gave his life. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இயேசுடைய கரங்களில் சிலுவை அடிக்கும் போது நீங்க பாருங்க, அவராவே சிலுவை அடிக்கல, மற்றவங்க தான் சிலுவை அடிச்சாங்க. மற்றவங்க தான் அந்த வலியை உண்டு பண்ணினாங்க. மற்றவங்க தான் காரியத்தை செய்தாங்க. அந்த மற்றவர்கள் வந்துட்டு என்னதான் அவர் மேல தூக்கி போட்டாலும் அவர் கரங்களை விரித்து என்ன சொல்றாரு? அன்புள்ளவராய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில மற்றவங்க நிறைய நம்ம மேல தூக்கி வீசுவாங்க. நிறைய தேவையில்லாத காரியத்தை தூக்கி வீசும் பொழுது திருப்பி நம்ம அன்பை கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய காரியங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுறத நம்ம பார்க்கலாம். Love covers everything. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி வேதத்தில் நாம பார்க்கிறோம். எத்தனை பேர் அன்புள்ளவர்களாய் நாம காணப்படுகிறோம்? ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவருக்கான காரியங்களை செய்வதற்கு, மற்றவர்களுக்காக காரியங்களை செய்வதற்கு அந்த அன்பை கொடுத்து நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். Only love can surpass everything. அன்பு இல்லாம வேற எதுவுமே இல்லை. ஒருவேளை வாழ்க்கையில பிரச்சனைகளின் மத்தியில் நம்ம போய்கொண்டிருக்கலாம், போராட்டத்தின் மத்தியில் நம்ம போய்கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சீஷர்களாக உங்களுடைய அன்பென்னும் ஒருவேளை அன்பு கொடுக்க முடியாத ஒரு சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த காரியத்தை இப்பொழுதே மாற்ற வல்லமை உள்ளவர். He said, follow me. என்னை பின்பற்றும் பொழுது அன்புள்ளவர்களாய் நாம காணப்படணும். மூன்றாவதாக தாங்கும் தன்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். Calling for endurance. எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 12வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். வேதம் பாருங்க எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. சோர்வுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது இயேசுவை நினைத்துக் கொள்ளணும், அவரை நோக்கி பார்க்கணும். நம் பலவீனத்துல பலன் யாருக்கிட்ட இருந்து வருது? இயேசுவிடத்திலிருந்து வருது. சோர்வின் மத்தியில இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை பலவீனத்தின் மத்தியில் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். அனைத்தையும் சகித்து அவர் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி புரிந்து கொண்டு நாம் ஓடுவோமே என்று சொன்னால் அந்த சகிக்கக்கூடியதான தன்மையை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நிறைய நேரத்தில் பாதியிலேயே நம்ம வந்துட்டு காரியத்தை விட்டு விலகிடுறோம். பாருங்க, சகிப்பு தன்மை நிறைய பேருக்கு இல்லை. ஏனென்று சொன்னால்
இன்னும் அவருடைய வார்த்தையில சிலுவையின் வல்லமை நம்ம இன்னும் புரிந்து கொள்ளாதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எனக்காக இயேசு எல்லாமே செய்து விட்டால் பரலோக தன்மை நமக்குள்ளாய் வருமே என்று சொன்னால், காரியங்கள் நமக்குள்ளாய் வரும் பொழுது அது சோர்வை உண்டு பண்ணும். ஆனா அதெல்லாம் பாருங்க, பவுல் அழகா சொல்ற, அதெல்லாம் குப்பை. இந்த நாட்களிலே எந்த காரியம், வாட் இஸ் கில்லிங் யூ? அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓ இட்ஸ் கில்லிங் மீ. வாட் இஸ் கிவிங் யூ பெயின்? எந்த காரியம் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது? ஒருவேளை அது உங்களுடைய சிலுவையா இந்த நாளிலே காணப்படலாம். கர்த்தர் சொல்றார், அவரோடு கூட நாம் நடந்து வரும்பொழுது பலவீனங்கள், சோர்வுகள் எதுவாயிருந்தாலும் அதை சுமந்து கொண்டு நாம் வருவோமே என்று சொன்னால், நமக்கு தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். Whatever is killing you today, Holy Spirit is speaking to you right now. Carry the cross and walk towards him. Follow him. அவரை தொடர்ந்து போவதில் ஒரு பொழுதும் நம்ம வந்துட்டு பின்னோக்கவே கூடாதுங்க. அவருக்கு பிரியமுள்ளதான ஒரு சீஷனாய் நம்ம மாறணும்னு சொன்னா, if you need to be a disciple for God, we need to have this character in us. So என்ன வந்தாலும் கர்த்தரினோடு கூட இருக்கிறாருங்கிறதான விசுவாசத்தின் வார்த்தையை நம்ம பேசுவோம். ஆமென். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இயேசு என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துவார். யார் என்னை நிந்தித்தாலும், யார் என்னை கீழ்ப்படுத்தினாலும், யார் என்னை கீழே தள்ளினாலும், கர்த்தர் என்னை வேற விதமாக பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னை உயர்த்துவார். கர்த்தரனோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். இங்க பாருங்க, பவுல் வந்துட்டு அழகாக இங்க சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7லிருந்து 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். I was given a thorn in my flesh, a messenger of Satan to torment me. சாத்தான் இடத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறதான ஒரு ஆவி. நேரத்தில் சாத்தான்னு நம்ம நினைக்கும் போது ஒரு ஆவி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது எதுவா கூட இருக்கலாம், மனிதர்களா கூட இருக்கலாம், உறவுகளா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதமான ஒரு நெருக்கத்தின் மத்தியில் நாம் இருக்கும்போது ஏதோ நம்மளை குழப்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் உன் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, my grace is enough for you. We need to understand and we need to realize that whatever happens in life, God's grace is there to lead you forward. அதாவது உன் பலவீனத்தின் மத்தியில் அவர் கிருபை போதும் என்று சொல்லி வேதத்தில் நாம பார்க்கிறோம். In your weakest point of life, to endure, சகிக்கக்கூடியதான, அதை தாங்கக்கூடியதான பலனை கர்த்தர் கொடுத்து உன்னை வழி நடத்துவார். ஒரு பொழுதும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சோர்வடைந்தவர்களாய் நம்ம காணப்படுவோமே என்று சொன்னால், அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன உங்களை சோர்வுபடுத்தி கொண்டிருக்கிறது? ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு குடும்பத்தில், ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் வந்துட்டு, ஒரு மனைவியோ ஒரு கணவனும் இருக்கும் பொழுது ஒரு மனைவி சொல்றாங்க, ஓ நீ ஒரு சோம்பேறி அப்படின்னு. சோம்பேறின்னு சொல்லும்போது அந்த சோம்பேறின்னு அவங்க சொல்லுகிறதான வார்த்தையை நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்பதான் பிரச்சனை உண்டாகும். ஹல்லேலூயா! அப்பதான் அங்க வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட் உண்டாகும். அப்பதான் அங்க ஒரு போராட்டம் உண்டாகும். ஆனால் கர்த்தர் உங்களை அது போல அழைப்பதில்லை. சாத்தான் இது போலத்தான் ஒரு குழப்புகிறதான ஒரு ஆவியை அனுப்பி வைக்கிறான்.
ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தின் ஆவியை அனுப்பி வைக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யாரா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு எதிராக கடந்து வருகிறதான நிந்தைகளிலிருந்து நாம் மேற்கொள்ள முடியும். Amen. God does not call you with names. கர்த்தர் உங்களை மற்ற பேரை வைத்து அழைப்பதில்லை. நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள். You are more valued in the eyes of God. So when there is something which is coming against you, you need to take a stand and know that where you are in God. கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்று அதை புரிந்து கொள்வோமே என்று சொன்னால், சிலுவையின் வல்லமை நாம் அறிந்து கொள்வோமே என்று சொன்னால், மற்றது எல்லாமே நமக்கு ஒன்றுமே இல்லாதது போல இருக்கும். பவுல் பாருங்க அது அறிந்திருந்தார். அதனால தான் சொல்றாரு, நான் ஆண்டவர் இடத்துல சொல்றாரு பாருங்க, இந்த முள்ளை நீங்க எடுத்து போடுங்கன்னு சொல்லி. ஆனா கர்த்தர் சொன்னாரு, மகனே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்கிறது சாதாரணம் தாங்க. பிரச்சனை, there is no one without problems. Everybody has problems in life. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த பிரச்சனையின் மத்தியில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நம் பலவீனத்துல அவர் கிருபை பூரணமாய் விளங்கும். ஆமென். 10வது வசனம் விதமாக சொல்லுகிறது பாருங்க, Christ's sake I delight in weakness, in insult, in hardship, in persecution, in difficulties, for when I am weak then I am strong. அது வாசிங்க, தமிழ்ல வாசிங்க 10வது வசனம். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்ன பலவீனம் துன்பம் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பலனா இருந்து உங்களை நடத்த வல்லமையுள்ளவர். 4வதாக நான் என்கிறதான ஒரு காரியத்தை நான் மரித்து போக வேண்டும். The self should die. Number 4, நான் மரிக்க வேண்டும். கலேசியருக்கு எழுதின நிருபம், Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சிலுவையிலே அறையப்படணும். அந்த ஒரு நிலைமைக்கு நாம் வந்துட்டு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வருவோமே என்று சொன்னால், சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு நம்மாலே சாதாரணமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். I have been crucified with Christ. What a beautiful verse that is. You see, it is not me, no longer me, but Christ lives in me. கிறிஸ்து எனக்குள்ளாய் வாழ்கிறார். The life now I live in the body, I live by faith. Amen. எனக்கு நிச்சயமாலுமே ஒரு முடிவுண்டு, ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை. என்ன நடந்தாலும் ஒரு விசுவாசத்தின் ஓட்டம் நம்ம ஓடணும். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் நாம் காணப்படணும். அவர்களுடைய சீஷராக நம்ம மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சிலுவையா இருக்கிறதான எந்த காரியமா இருந்தாலும் தம்மை தாழ்த்தி நம்ம எடுத்து அவருடைய சந்நிதியில கடந்து வரும்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் மேன்மைப்படுகிறவராய் இருக்கிறார். God has created each and every one of us for a purpose. கர்த்தர் உங்கள் மேல ஒரு சித்தத்தை வைத்து இருக்கிறார். Wherever you are, God has a plan in the place where God has put you. சும்மா ஒன்றும் அவர் வந்துட்டு உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரலைங்க. அப்ப அவர் ஒரு சித்தத்தோடு கூட உங்களை கொண்டு வந்திருக்கான்னு சொன்னா, முன்பாகவே நான் அடிக்கடி சொல்லுகிறதான ஒரு காரியம், சாத்தான் சிந்தையில போட்டு குழப்பி 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 உங்களை வந்துட்டு திசை திருப்ப நினைப்பான். இப்ப பாருங்க, ஆரம்பத்தில் நான் சொன்னேன், மன்னிக்கிறதான கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில விடுதலை அடைவோம். The more I give and more I forgive, my burden is gone. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் பாரத்தை நீ இறக்கி வை, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இறக்கி வை. Cast your burden upon Jesus because he cares for you. நாம சுமக்க வேண்டாம், அவர் நம்மளை சுமந்து நடக்கிறதான தேவன். What are you carrying today? என்ன நீங்க இந்த நாளை சுமந்து கொண்டிருக்கிறீங்க? மன்னிக்க முடியாததான ஒரு சூழ்நிலையை நீங்க சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? Are you carrying something that you cannot forgive? Are you carrying something that you cannot love? அன்பு செலுத்த முடியாதான ஒரு சுமையை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல வலியை சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல நான் என்கிறதான கர்வத்தை சில நேரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறோமா?
What is it that you are carrying today? The Holy Spirit is speaking to you right now. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது போல நாம் சிலுவையிலே நாம் என்கிறதானது சிலுவையிலே அறையப்படுவோமே என்று சொன்னால் அப்போ வந்துட்டு எல்லாமே கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறிவிடும். ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க, எனக்கு ஞாபகம் வருது. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தின் தகப்பனார் இறந்து விட்டார். அப்போ இறந்து விடும் பொழுது அவர் வந்துட்டு சில காரியத்தை வந்து எங்கிட்ட வந்து சொன்னார். அவர் சொன்னார், எங்கள் அப்பா இப்போ இருந்திருந்தா இப்படி தானே செஞ்சிருப்பாரு, அப்போ நான் இப்படி தானே செய்யணும். ஆனால் அவர் வந்துட்டு அது புரிந்து கொண்டது பாருங்க, ரொம்ப லேட்டாக தான் அவர் புரிந்து கொண்டார். நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இப்படி தாங்க, ஆண்டவர் நமக்காக எல்லாமே கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம புரிந்து கொள்ளுகிறது மிகவும் அடிபட்டு வேதனைப்பட்டு கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் நம்ம புரிந்து கொள்றோம். நாம் யார் என்று சொல்லி முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவுடைய இரத்தத்தாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are made righteous by the blood of Jesus Christ. He has died for your sins. உங்களுடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவையில மரித்திருக்கிறார். எல்லா துரைத்தனங்களையும் அவர் முறியடித்திருக்கிறார். அதுதாங்க சிலுவையின் வல்லமை. When we are his disciple, என்ன பேகேஜ் நமக்கு வந்தாலும், என்ன சோர்வுகள் நமக்கு வந்தாலும், இயேசுவின் சிந்தையுடையவர்களாய் அவரை பின்பற்றி போய்கொண்டே இருப்போம். Holy Spirit is speaking right now. பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை பின்பற்றி போகிறதான சீஷர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை சுமந்து போகிறவராய் இருக்கிறார். அருமையான மகனே மகளே, எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உன்னை வழி நடத்த வல்லமை உள்ளவர். Where are you in this 4 stages of life? இந்த 4 இடத்துல எந்த இடத்துல நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில் உங்களை பலப்படுத்த வல்லமை உள்ளவர். பவுல் ஜெபித்தது போல உங்களுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் விளங்க போகிறது. எல்லா சீஷர்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய சீஷர்கள் அவர்கள் ஆவி அவர்களுக்குள்ளாக வந்தவுடன் பலன் அடைந்து கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம செய்த எல்லா பாவத்திற்காகவும் அவர் மரித்திருக்கிறார். அவர் நம்மளை மன்னிக்கும் பொழுது நாம எப்படி இருக்கணுங்க? அவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு வழிகாட்டியாய் இருந்திருக்கிறார். அவர் நமக்கு பாதையை காட்டி இருக்கிறார். யாரு கூட நீங்க கோபத்தில் இருக்கிறீங்க இந்த நாளில்? யாரு கூட அன்பு செலுத்த முடியாமல் இருக்கிறீங்க இந்த நாளில்? யார் உங்களை இந்த நாளில் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க? Ask God right now, God, I want to be a disciple for you. The Bible very clearly says in Mark chapter 8 verses 35, for whoever wants to save their life, they will lose it. But whoever lose their life for me, for the gospel, will save it. And Luke 14:27, it says like this, and whoever does not carry their cross and follow me cannot be my disciple. What is your cross? I would like to finish my sermon with a question. உன் சிலுவை என்ன? இந்த நாளிலே உங்களுடைய சிலுவை என்ன? அந்த சிலுவையை மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறதான தேவன். அது எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்திலே ஜீவன் உண்டு, அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறதான தேவன், தடைகளை முறியடிக்கிறதான தேவன், மாற்றங்களை உண்டு பண்ணுகிறதான தேவன். Only he can do the supernatural thing. அவர் மட்டும்தான் அசாதாரணமான காரியத்தை செய்ய முடியும். வேற யாருக்குனாலையும் முடியாதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். Where is your faith and what is your cross? உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? உன் சிலுவை எதுவாய் இருக்கிறது? அப்பா இடத்துல ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்தில் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர், லகுவாக மாற்ற வல்லமை உள்ளவர், பாரங்களை மாற்ற வல்லமை உள்ளவர், வேதனைகளை மாற்ற வல்லமை உள்ளவர். கண்களை மூடுவோம், அப்பாவை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்ன என்னுடைய பாரமா இருந்தாலும் சரி, என்ன என்னுடைய வேதனையா இருந்தாலும் சரி, அப்பா இந்த நாளில நான் ஒப்பு கொடுக்கிறேன். முடியாத சூழ்நிலையிலே முடிப்பது தாங்க கிருபை. பலனில்லாத நேரத்தில் உங்களை பலப்படுத்துகிறது தாங்க கிருபை. அந்த கிருபையுள்ள
தேவன் இந்த நேரத்தில் உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறதான தேவன், அவருடைய பிரசனம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. ஜீவனை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. உலர்ந்து போன இடங்களிலே ஜீவனை பேசுங்க. பலவீனமான இடங்களில் வாய்களை திறந்து பேசுங்க. அப்பா, இப்பொழுதே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. லார்ட், do a change right now in my life. I need your grace, I need your strength. Jesus, I want to be a disciple for you, Lord. ஆண்டவரே, உமக்கு சீஷராக நான் இருக்க வேண்டும் அப்பா. உம்மை பின்பற்றி வர வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. என்னை நீங்க வழி நடத்துங்க.